இப்படி அடிபோலியாக சமைச்சு தர ஃப்ரெண்டு கிடைக்கும்போது நம்ம ஏங்க சாப்பிடக்கூடாது. அதனால் வீட்டுக்கு சாட்டர்டே நைட்டே கிளம்பி போயாச்சு. சண்டே மார்னிங் நாங்கள் 2 பேரும் அப்படியே மாமா கூட ஃபிஷ் வாங்க போனோம். ஃபிஷ் வாங்க போயிட்டு அப்படியே குட்டி தம்பி விளையாட்டு காட்டலான்னு பார்த்தா, அவன் இந்த மாதிரி பூனையெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு இருந்தான். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அவன் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா. ஸோ வந்தோடனே மேடம் செமையாக வேறு லெவலில் குக் பண்ணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடித்தோடனே எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே காரில் யோசிச்சிட்டே போனோம். என்னை விளையாட கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் இவன் நம்மளை தான் வச்சு விளையாடுவான்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அவனோட பிளான் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. அண்ட் நாங்கள் எல்லாம் போய் எப்பவும் போல் ஈவினிங் டைம் ஆனதுனால மறுபடியும் டீ அடிக்க போயிட்டோம். அண்டு புதுசாக ஒரு ஷாப் பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்ததுல செம்மையாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த மாமா மச்சினிச்சி காம்போ சூப்பராக இருக்கும். ஸோ எப்போவுமே அவர் என்னை வறண்டு இழுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் எங்கள் குட்டியோட பிளான் தான் வந்துட்டு இங்கே சக்ஸஸ் ஆச்சுன்னு சொல்லுவேன். அவன் நினச்சபடியே நாங்கள் ஒரு பார்க் போய் விளையாட வச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மக்களே.